தாராளமாக அஷ்டமத்து சனியின் காலத்தில் திருமணத்தை நடத்தலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அஷ்டமத்து சனியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொன்னா, சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 2.5 ஆண்டு காலுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்ற விதி எழுதப்பட்டிருக்கிறதா? அதுபோல் இல்லை. அதே மாதிரி இந்த நேயர் கேட்டிருப்பது போல அஷ்டமத்து சனி நடந்தாலும் நம்ம திசை நமக்கு சாதகமா, ஒரு குரு திசை நடக்குது, ஒரு சுக்கிர திசை நடக்குது, ஒரு புதன் திசை நடக்குது, அதனால நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அதுக்கு காரணம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமத்து சனி என்பது கோச்சார ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு பலன்தான். கோச்சாரம் என்று சொன்னால் கோள்களின் சாரம், அதுதான் கோச்சாரம்னு சொல்றோம். இன்றைய தேதியிலே இன்றைக்கு அந்த ஒரு கிரகமானது நம்முடைய ஜென்ம ராசியிலிருந்து எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை வைத்து பலன் சொல்வதுதான் கோச்சார பலன் என்பது. இந்த கோச்சார பலன் என்பது ஒரு பொதுவான பலன் தானே தவிர தனிப்பட்ட முறையிலே இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்பதை அவரவருடைய ஜாதகம்தான் தீர்மானிக்குமே தவிர பொதுவாக ஒரு அஷ்டமத்து சனி என்பது பலனை நிச்சயமாக தீர்மானிக்காது. எத்தனையோ பேர் அஷ்டமத்து சனியின் காலத்திலும் மிக நல்லபடியாக அதிகப்படியாக சம்பாதித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.